Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 14. பாயில் புரண்டு படுத்த வேலம்மா தற்செயலாக கண் விழித்து பார்த்தாள். மணியே, என்னது தூங்கல? நீயே படுக்கண்ணு. முழங்கால்களை கட்டிக்கொண்டு நிழலில் தோய்ந்திருந்த மரங்களை ஜன்னல் வழியை பார்த்தபடி கட்டில் உட்கார்ந்திருந்த நவமணி பதிலொன்றும் பேசாமல் மீண்டும் படுத்துக் கொண்டாள். மின் விசிறியின் சத்தமும் பக்கத்து அறையில் குளிர்சாதன பெட்டியின் இடையிட்ட ரீங்காரமும் தாலாட்டு போல் அமைந்திருந்தாலும் அவற்றில் லைத்து கண்ணுறங்கக்கூடிய குழந்தையாக அன்றிரவு அவள் இருக்கவில்லை. அதை எப்படியோ புரிந்து கொண்ட வேலம்மா கேட்டாள். ராத்திரி நீ சரியாகவே சாப்பிடல, அதான் தூக்கம் வர மாட்டேங்கிறது. ரொட்டி பழம் ஏதாவது எடுத்துட்டுமா? வேண்டாம். சிறிது நேரம் வேலம்மா மௌனமாக இருந்தாள். பிறகு, உனக்கு லீவு எப்போது விடுறாங்க என்றாள். ஏப்ரல் மாதம். இந்த தடவை பெங்களூருக்கே போகலாம் மணி. போன வருஷம் ஊட்டி குளரில் நான் பட்ட பாடு. என்ன சொல்கிற? நச்சரிப்பிலிருந்து தப்பிக்க விரும்பி நவமணி தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள். தூக்கம் லேசில் வந்து விடுமா? அப்படியே வந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் வர அவள் அனுமதித்து விடுவாளா? நூலகத்தில் நிகழ்ந்த சந்திப்பின் ஃபிலிம் சுருளை குறைந்தது 5-6 தடவை அது மனத்திரையில் ஒட்டி பார்க்க அவளுக்கு அவகாசம் வெட்டியிருந்தது. காரியதரிசியின் ஆமோதிப்பை மறுநாள் அவள் வீட்டுக்கு வந்து பெற்றுக்கொண்டு சோஃபா தயாரிப்பதில் ஈடுபடுவதாக கூறிவிட்டு பரதன் எழுந்தபோது நவமணிக்கு ஏமாற்றமாக இருந்தது. கேரளாவில் எந்த ஒரு குறிப்பிட்ட மாடலையேனும் காட்டி தனக்கு பிடித்திருப்பதாக முடிவு சொல்லிவிட்டால் பேச்சை தொடராமல் அவன் எழுந்து போய்விடக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அவள் தட்டி கழிக்க பார்த்ததற்கு பலன் கிடைக்கவில்லையே. அவளது உள்ளத்தில் ஏற்பட்ட அதே ஏக்கம் அவனுக்கு ஏற்பட்டதோ, அல்லது அவளை அறியாமல் அவள் முகத்தில் அது பிரதிபலிப்பதை அவன் கண்டு கொண்டானோ? எழுந்தவன் தயங்கினான். நாளைக்கு வீட்டில் தந்திக்கலாம், வரட்டுமா என்று நாக்கு சொல்லிவிட்ட போதிலும் அவன் கால்கள் கீழ்ப்படிய மறுத்ததை இப்போது நினைத்து பார்க்கையில் மிருதுவான மெத்தையில் பதிந்திருந்த நவமணியின் தோள்கள் உவகையால் பூரித்தன. நிற்க தேவையின்றி நகர மனமின்றி அவன் தவிக்க எப்படி உரையாடலை தொடர்வது என்று தெரியாமல் அவள் நின்று அவள் திணற, பொதுவான ஏதோ ஒரு உணர்வால் உந்தப்பட்டவர்களாய் அவர்கள் சட்டென்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களோ இல்லையோ, இருவருக்கும் ஒரே சமயத்தில் சிரிப்பு வந்துவிட்டது. அந்த சிரிப்புக்குத்தான் எவ்வளவு வலிமை! அவர்களுக்கிடையே இருந்து வந்த திரையை கிழித்து நடுவில் இருந்த தூரத்தை அது நொடியில் குறைத்து விட்டது. பிரீத்தை தவிர வேறு யாரிடமும் இதுவரை ஏற்பட்டிராத ஒரு நெருக்கம் அவனிடம் தனக்கு உண்டாகியிருப்பதையும் இனிமேல் எதையும் மனம் திறந்து பேசலாம் என்ற சுதந்திர உணர்வு தன்னுள் பூப்பதையும் அவள் அறிந்து கொண்டாள். அதே மாதிரியான ஒரு மாறுதல் துணிவு அவனுடைய உள்ளத்திலும் விளைந்திருப்பதை அவன் ஆர்வத்துடன் பேசிய பேச்சு சந்தேகத்துக்கு இடமின்றி வெளிப்படுத்தியது. அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவன் புன்னகை செய்தபடி, உங்களால் இப்படி வாய்விட்டு சிரிக்க முடியும்னு நான் நினைக்கவில்லை என்றான். சிடுமூஞ்சியே இருப்பேன்னு நினச்சிங்களா என்று பட்டென்று அவள் கேட்ட அதே நேரத்தில் முன்பின் யோசிக்காமல் வாய்க்கு வந்ததை பேசுகிறோமே என்ற வியப்புக்கு சிறிதும் குறையாத அளவில் குதூகலமும் அவள் உள்ளத்தில் ஊற்றெடுத்தன. என்றான் அவன். பின்ன என்ன நினச்சிங்க? ஒரே தடவை பார்த்தாலும் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய வனப்பு இந்த பெண்ணிடம் இருக்கிறது என்று நினச்சேன். ஓஹோ. புத்தகம் எடுப்பதற்காக 2 பெண்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்த அடுக்கண்டை வந்து நின்றார்கள். பரதன் நவமணியை பார்த்த பார்வையில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது, இவர்கள் அந்தண்டை போகட்டும் சொல்கிறேன் என்ற அர்த்தம் பொதிந்திருப்பதைக் கண்டு அவளும் பதிலுக்கு லேசாக புன்முறுவல் பூத்தாள். அந்த பெண்கள் நகர்ந்ததும் அவள் விழிகளை நோக்கினான். நெஞ்சில் ஏற்பட்ட விம்மிதத்தில் மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது அவளுக்கு. உங்களுக்கு தெரியுமானோ, உங்கள் அழகிய கண்களை காட்டணும் பெரிய துரோகி உங்களுக்கு இருக்க முடியாதுன்னு தோணுது. உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுக்குள்ள நீங்கள் விரும்பினாலும் மின்வெட்டு நேரத்தில் அவற்றை அப்படியே உங்கள் கண்கள் காட்டி கொடுத்துருந்தேன். அடேப்பா, பார்த்த மாத்திரத்தில் இவ்வளோ தெரிஞ்சிட்டிங்களா? மல்லிகைப்பூவில் மனம் இருக்குன்னு கண்டுபிடிப்பது ஒரு பெரிய கஷ்டமா? அவள் சவால் விட்டாள். உங்களுக்கு தான் இப்படியெல்லாம் பேச தெரியும்னு நினைக்காதீங்க. குத்தகை எடுத்திருப்பதாக நான் ஒன்றும் உரிமை கொண்டாடலையே. உங்களை பற்றி நான் சொல்கிறேன். பழிக்க பழியா? வாங்குங்க. அவனை பற்றி அவ்வளவு உயர்வாக சொல்ல முடியுமா, அவ்வளவு சிறப்பாக வர்ணிக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு உண்டாயிற்று. அவன் தோற்றத்தில் இருந்த கண்ணியம், அவன் பேச்சின் பண்பு, அவனை எண்ணும் போதெல்லாம் அவள் உள்ளத்தில் சுரக்கும் மகிழ்ச்சி, இவற்றையெல்லாம் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று அவள் விரும்பினாள். என்ன சமாச்சாரம்
என்றான் அவன் சில வினாடிகள் காத்திருந்தவன். அவள் உண்மையை ஒப்புக்கொண்டாள். என்னென்னவோ பேசணும்னு நினச்சேன், வார்த்தையே வரல. அவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருந்திருப்பார்கள். நூலகம் சாத்தப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படாமல் இருந்திருந்தால். நாமே மரியாதையை வெளியே போகிறது புத்திசாலித்தவன்னு நினைக்கிறேன் என்றான் அவன். அவன் முகத்தை, அவன் சிரிப்பை நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்த நவமணிக்கு இரவு எங்கிருந்து தூக்கம் வரும்? அவனுடைய பொருளாதார நிலைமை பற்றி அவள் எதுவுமே கேட்கவில்லை. அது பற்றி எண்ணம் ஏதும் ஏற்பட்டிருந்தால் தானே விசாரிப்பதற்கு. ஹைதராபாத்தில் கார் வைத்திருந்தவன் இப்போது ஆட்டோ ரிக்ஷாவில் போய் வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன என்று கேள்வி அவளுக்கு உதிக்கவில்லை. அவளை பொறுத்தவரையில் அவன் விமானத்தில் வந்தாலும் ஒன்றுதான், கால்நடையாக வந்தாலும் ஒன்றுதான். அவள் இடத்தில் வைத்திருந்த மதிப்பு அந்த வித்தியாசங்களினால் பாதிக்கப்படக்கூடியதாக இல்லை. அவனாகத்தான் அவளிடம் அதை பற்றி விளக்கினான். நான் ஒரு கற்றுக்குட்டி, தொழில் இப்போது தான் கால் எடுத்து வச்சுருக்கேன். சுந்தரபாண்டியன் உங்கள் அப்பா போன்றவர்களுடைய ஆதரவை அடிப்படையாக வச்சு இனிமே தான் நான் முன்னுக்கு வரணும். பச்சையாக சொல்லப்போனால் இன்றைக்கி நான் ஒரு அன்றாடங்காய்ச்சி என்று அவன் சொன்னபோது நவமணிக்கு கண்கள் கலங்கிவிட்டன. அடுத்த சந்திப்பை எதிர்பார்த்திருந்தவள் தூங்கப் போகும் முன் பரதனுடைய தொழில் நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள தவறவில்லை. கடற்கரைக்கு விடிகாலையில் சென்று உலாவி விட்டு திரும்பியதும் குளியலை முடித்துக்கொண்டு பூபதி செய்தித்தாளுடன் சாப்பாட்டு கூடத்துக்கு வந்தார். நாற்காலியில் அமர்ந்தபின் தட்டுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த டேப் ரெக்கார்டரில் ஹார்மோனியம் கட்டை போன்ற பித்தானை அமுக்கி, மின்சார பிரச்சனை மோசமாகலான்னு போட்டிருக்கான். பூனாவுக்கு பிளேனில் ஆள் அனுப்பி 100 kVயில் இன்னும் 2 ஜென்ரேட்டர் அர்ஜெண்ட்டாக கிடைக்குமான்னு பார்க்க சொல்ல. தேவைப்பட்டால் நானே கிர்லோஸ்கருடன் ஃபோனில் பேசுகிறேன். ஆல்டர்னேட்டருக்கும் ஏற்பாடு பண்ண சொல் என்று காரியதரிசிக்கு உத்தரவிட்டவர் மறுபடி பத்திரிகையில் அமிழ்ந்து விட்டார். இட்லியை சாப்பிடும்போது வழக்கத்தை காட்டிலும் நெய் கொஞ்சம் அதிகமாக விடப்பட்டிருந்தது. விரல்களின் பிசுபிசுப்பிலிருந்து தெரிந்தது. சண்முகம் என்று அதட்டலாக தலை நிமிர்ந்தார். மருமகள் தான் பரிமாறிக்கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவர் கோபம் தணிந்தது. ஏமா, அந்த சண்முகம் எங்கே போயிட்டான் என்றார். இருக்கிறேன் மாமா, ஃபெமினாவில் படிச்சுட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்து புது மாதிரியான புரட்டல் பண்ணேன், நல்லா இருக்குதா என்றாள் சுச்சரிதா. அவள் செய்ததாக சொன்ன பொரியல் அப்படியொன்றும் சிறப்பாக இல்லை. இருந்தபோதிலும் ரொம்ப நல்லா இருக்கு என்று பாராட்டாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவள் முகத்தை நோக்கினார் பூபதி. அதில் மகிழ்ச்சியான அறிகுறி எதையும் காணும். ஏமா ஒரு மாதிரியா இருக்க, உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்றார் பரிவுடன். ஒன்றுமில்ல மாமா என்றாள் அவள். இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? போதும் என்று அவர் கையசைத்தார். அம்மாவிடம் கடிதம் வந்ததா? எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்களாம்மா? பெரியம்மா பொண்ணு மாலதின்னு பேர், நீங்கள் கூட பார்த்துருக்கீங்களே மாமா. அவளுக்கு என்ன? இட்லியை சிறு சிறு துண்டங்களாக்கினார் அவர். அவள் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டாலாம். அப்படியா? அழைப்பை நான் பார்க்கவே இல்லையே. செக்ரட்டரியை கேட்கணும். நீ ஏமா போகலை? பெரியப்பாவுக்கே அழைப்பு வரலையாமா மாமா? திகைப்புடன் கேட்டார். அப்படின்னா அந்த பையனுக்கு தன்னை கண்டிப்பாக பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும் போல இருக்கு. யாரிடமும் சொல்லாமல் திடீர்னு ஒரு நாள் அவளோடு புறப்பட்டு போயிட்டானா. சிறிது நேரத்துக்கு பூபதி ஒன்றும் பேசவில்லை. கதவுக்கு அப்பால் இருந்த விசாகன் எட்டி பார்ப்பதை சுஜரிதா கவனித்தாள். நவமணி சூரியகாந்தனுக்கு கடிதம் எழுதிய விஷயத்தை பூபதியிடம் தெரிவித்து விடுவது நல்லது என்று அவள் தீர்மானம் செய்தபோது ஆதாரம் போதுமானதாக இல்லை என்று விசாகனுக்கு தோன்றியதால் அவன் நீயே சொல்லிவிடு என்று பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்து விட்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் பக்கத்தில் இருங்க என்று அவள் கேட்டு கொண்டாள். அது அவனுக்கு சம்மதமாக இல்லை. விஷயம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக இப்போது எட்டி பார்த்தான். சுச்சரிதா அவனை காணாதவன் போல் இருந்து விட்டாள். கண்ணாடி கிண்ணத்தில் கை கழுவிய பின் துண்டில் மெல்ல கையை துடைத்து கொண்டு பூபதி, காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சே என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொள்வது சுச்சரிதாவுக்கு எட்டிற்று. மாமா, உங்கள் மக தங்க கம்பி, உலகம் தெரியாத அப்பாவி என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாத அந்த குழந்தை என்ன செய்திருக்கிறான்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன், பொறுத்துருங்க. சண்முகம் காஃபி ட்ரேயுடன் வந்தான். வழிமறித்து வாங்கி கொண்ட சுஜரிதா அதை மேஜை மீது வைத்தபடி, காலகாலத்தில் பொங்கலுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருது தான் நல்லதுன்னு அடிக்கடி அப்பா சொல்லுவார். இல்லாட்டா விபரீதம் தான். மாலதி சமாச்சாரத்தை கேட்டதுலேருந்து உங்கள் பிள்ளைக்கு ராத்திரி பூசா தூக்கம் இல்லை. காலையில் உங்களோட பேச போவதா சொன்னார். எதுவும் சொன்னாரா? யார், விசுவா? இல்லையாம்மா, என்ன விஷயம்? சர்க்கரை கிண்ணத்தை அவர் கையருகே நகர்த்தினாள் அவள். எப்படி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. மாமா, சில சமயம் சொன்னால் கோபித்துக் கொள்வீர்கள்னு தோணுது. வாயை மூடிக்கொண்டு இருந்துடலான்னா குடும்ப கௌரவத்தை பாதிக்கக்கூடிய சமாச்சாரம் எப்படி என்கிட்ட இருந்து மறைக்க போயிட்டுன்னு பின்னால் ஆத்திரப்படுவீங்களோன்னு பயமாக இருக்குது. குடும்ப கௌரவம் என்ற வார்த்தையை கேட்டதும் உதட்டருகே கொண்டு சென்ற கோப்பையை மேஜை மீது வைத்தார் பூபதி. எதுக்கு சுற்றி வளைக்கிற? என்ன நடந்தது என்று அவர் குரலில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏற்பட்டிருந்தது.
ஒன்றுமில்ல மாமா, சும்மா சொல்ல நவமணிக்கும் சூரியகாந்தன் ஒரு பையனுக்கு கடித போக்குவரத்து இருக்கும் போல இருக்கு. அவள் கடைக்கண்ணால் நோக்கினாள். புறத்தை எவ்வித மாறுதலும் புலப்படாவிட்டினும் தனது வார்த்தைகள் அவர் மனத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தி விட்டன என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் தலையை தாழ்த்தி கொண்டு தனிந்த குரலில் சொன்னாள், கல்லூரி பழக்கமாக இருக்குமா அல்லது ஹைதராபாத் போயிருந்தாலே அப்போது சந்தித்திருப்பாளோ சரியாக தெரியல. சண்முகத்திடம் ஒரு லெட்டர் கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கான். தற்செயலாக தான் நான் பார்த்தேன். பூபதியால் அதற்கு மேல் பொறுக்க முடியல. இங்கே அந்த கடிதம் என்றார். அவர் முகம் இருண்டிருந்தது. அது என்கிட்ட இல்லை மாமா. பின்ன சண்முகம் சாயந்தரமே தபாலில் சேர்த்துருப்பான். வாங்கி வச்சு கொள்ளாமன்னு பார்த்தேன். அவளிடம் சொல்லிவிட்டா தானே காரியம் கெட்டு போயிடுமே, அதனால சும்மா இருந்துட்டேன். படித்து பார்த்துட்டு தானே கொடுத்த? எப்படி மாமா படிக்க முடியும்? அட்ரஸை தான் பார்த்தேன். அவர் ஆச்சரியத்தோடு அவளை நோக்கினார். என்னம்மா அது, உரையை பிரிக்காமலே கடிதத்தில் எழுதியிருக்கும் விஷயம் உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சாக்கம்? எதிர்பாராத இந்த கேள்வி அவளை தடுமாற வைத்தது. சமாளித்து கொண்டு, வயது வந்த பண்ணுவ ஒரு வாலிபனுக்கு எதற்காக கடிதம் எழுதணும் என்றாள். அவன் வாலிபன்னு உனக்கு எப்படி தெரியும்? மடக்கினார் அவர். அவள் சிநேகிதியுடைய தந்தையாகவோ தம்பியாகவோ இருக்கக்கூடாதா? அவள் முகத்தில் வியர்வை அரும்பலாயிற்று. கேளுங்க மாமா, சாயங்காலம் நீங்கள் கிளப்புக்கு போயிருந்தீங்களவா, அப்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவர் காஃபியை உறிஞ்சு கொண்டு, யார்கிட்ட இருந்த என்றார். அந்த சூரியகாந்தன் தான் பேசினா. கிழவனாவோ குழந்தையாவோ இருந்தால் குரல் இருந்து தெரியாதா? என்ன சொன்னா? நவமணியோடு பேசணும் அப்படின்னா. என்ன பேசிக்கொண்டாங்க, நீ கவனிச்சியா? அவள் லைப்ரரிக்கு போயிருந்தா, அதனால் பேசலை. அவர் சிரித்தார். வேடிக்கை தான். உரையை பிரிக்காமலே அது காதல் கடிதம்னு முடிவு கட்டி அதுக்கு அத்தாட்சியாக நடக்காத ஒரு சம்பாஷணையை காட்ட பார்க்குறேன். கோப்பையை வைத்து விட்டு அவர் எழுந்தார். பெரியம்மா பெண்ணை பற்றி கேள்விப்பட்டதும் கவலையில் உன் மனம் குழம்பி விட்டது போல் இருக்குது. நம்ம குடும்பத்தில் அப்படியெல்லாம் தப்பாக ஒன்றும் நடக்காதுமா. நடக்கவும் நான் விட மாட்டேன், கவலைப்படாத. தொடர்ந்து, சண்முகம், இந்த டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கொண்டு போய் செக்ரட்டரி ரூமில் வை என்று சொல்லியபடி அலுவலரைக்கு நடந்து சென்றார். அவர் முதுகையை பார்த்தபடி நின்றிருந்தார் சுஜரிதா. பக்கத்து அறையில் இருந்த விசாகனுக்கு பெரிய பளு இறங்கின மாதிரி இருந்தது. ஆனால் சுஜரிதாவை சந்திக்க இது சமயமல்ல என்று தீர்மானித்தவனாய் மெல்ல அங்கிருந்து நழுவிவிட்டான். அத்தியாயம் 15. பூபதி சிந்தனையில் ஆழ்த்திருந்தார். புருவங்களுக்கு இடையுள்ள சதையை லேசாக பிடித்து பிசைந்தபடி மூடிய கண்களுடன் அவர் தன் அறையில் நின்றிருந்தார். வேலம்மா அவர் முன் ஆஜராகி சில நிமிடங்கள் ஆகியிருந்தும் அவர் அவளை கவனிக்கவில்லை. தான் வந்திருப்பதை அறிவிக்கும் பொருட்டு அவள் ஒரு தடவை செருமினாள். அந்த மெல்லிய ஓசையினால் அவரது தியானம் கலைந்ததாக தெரியவில்லை. எஜமா என்றாள் அவள் பணிவோடு. அவர் கண்கள் திறந்தன. செக்ரட்டரி அனுப்பினாரா? ஆமாங்க. அவர் சோஃபாவில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, பலகாரம் ஆயிடுச்சா என்றார். ஆச்சுங்க. வேறெங்கோ ஞாபகமாக இருப்பவர் போல அவர் நடந்து கொண்ட முறையிலிருந்து அவரை ஏதோ கவலை அரித்து கொண்டிருக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. என் வேலைம்மா, மணிக்கிட்ட உனக்கு எது மாறுதல் தெரியுதா என்று அவர் கேட்டார். மாறுதலா? அவன் நடந்து கொள்கிற முறை, பழகும் விதம், இதில் ஏதோ புதிதாக ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டிருக்குதா? நீ கவனிச்சியா? அப்படி ஒன்றும் இல்லையா. ஏன்? அவளுக்கு புதிதாக யாராவது சிநேகிதல் ஏற்பட்டிருக்காங்களா? பிரீத் இருக்குத, அதுதான் எப்போதும் போல் வந்து போயிட்டுருக்குது. அதை கூட 2 நாளாக காணோம். அவள் யாருக்கு லெட்டர் போடுறதுண்டா? கடுதாசியா? போட்டதை நினைவில்லைங்க. அவளுக்கு கடுதாசி வருமா? மொம்பெல்லாம் கிடையாது. இப்போ வாரத்துக்கு 2 கடுதாசியாவது வந்துட்டுருக்கு. அதெல்லாம் அவள் என்ன செய்வா? அவள் சற்று தலையை தாழ்த்தி ஞாபகப்படுத்தி கொண்ட பின்னர் சொன்னான். மும்பெல்லாம் கடுதாசி பார்த்ததுமே கோபமாக கிழிச்சு போட்டுடும். நான் கூட கேட்டேன் யாருமே எழுதியிருக்காங்கன்னு. என்ன சொன்னா? ஒன்றுமே சொல்லலை. இப்போ கடுதாசி வந்துட்டுருக்குதா? வருது. அதை கிழிச்சு போடுறது இல்லையா? அன்றைக்கு ஒரு நாள் தற்செயலாக ரூமுக்கு வந்து பார்த்தேன், கடுதாசி பீரோக்குள்ளே வச்சுட்டு இருந்தது. ஓஹோ. வீட்டில் இருந்த அத்தனை பீரோக்களும் அவரிடம் மாற்று சாவி இருந்தது. நவமணியின் பீரோவுக்கான திறவுகோலை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டார். நவமணிக்கு விடுமுறையாததால் வீட்டிலேயே இருந்திருந்தாள். சாயங்காலத்துக்கு முன்னால் அவள் வெளியே போவதற்கு வாய்ப்பில்லை. மோவாய் தேய்த்தபடி அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்த பூபதிக்கு அதுவரை காத்து கொண்டிருக்க பொறுமை இல்லை. அவர் யோசனை செய்து பார்த்தார். சுஜரிதா இருந்தாலாவது அவரிடம் சொல்லி நோய்வாய்ப்பட்டிருக்கும் உறவினரை பார்க்கும் சாக்கிலோ, நர்சிங் ஹோமில் பிறந்திருக்கும் குழந்தையை பார்த்துவிட்டு வரும் சாக்கிலோ மணியை வெளியே அழைத்து போக சொல்லலாம். ஆனால் விசாகனும் அவளும் வெளியே போயிருந்தார்கள். யாரோ மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. ஒரு நிமிடம் கழித்து சண்முகம் தலையை காட்டிவிட்டு எஜமானிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்குவது தெரிந்தது. என்ன என்றார். சோஃபாக்காரர் வந்திருக்காருங்க. அவருக்கு எரிச்சல் பொத்து கொண்டு வந்தது. சோஃபாக்காரன், பால்காரன், ரிக்ஷாக்காரன், இனி எல்லா காரங்களையும் கூப்பிட நான் வந்து பேசுகிறேன்
என்றார் கோபமாய். போய் செக்ரட்டரின்னு சொல்லு போ. அவருடைய கோபத்தை கண்டு வெலவெலத்து போன சண்முகம் செக்ரட்டரி வரவில்லை என்று எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கையில் திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றிட்டு, மணிக்காக தானே சோஃபாவான்னு சொல்லியிருந்தாரு. நவமணியை கீழே வர செய்தார். வேலம்மா முன்னிலையில் இளைஞனுடன் பேச சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றார். அன்றிரவு வெகு நேரம் வரை பூபதிக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அவர் மூளை ஒரு விவாத மேடையாகிவிட்டது. பைத்தியக்காரா, இப்போது என்ன நடந்துவிட்டது? ஒரேடியாக குழம்பி தவிக்கிறாய். என்ன நடந்து விட்டதாவது? எவனோ ஒரு அயோக்கியன் மணிக்கு காதல் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். எவனோ ஒரு அயோக்கியன் என்று சொல்லாதே, குறிப்பாக சூரியகாந்தன் என்று சொல். அவன் பேரை சொல்லி என் வாயை அழுக்காக்கிக் கொள்ள நான் தயாராயில்லை. அந்த குப்பைகளை பெரிய பொக்கிஷம் போல அவள் போற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறாள். நினைக்கும் போதே உடம்பெல்லாம் கொதிக்கிறது. பதறாதே. இந்த மாதிரி சமயத்தில் தான் அமைதியாக யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். அவளை பற்றி எவ்வளவு உயர்வாக நினைத்திருந்தேன். துரோகம் செய்து விட்டாளே. யாருக்கு? தந்தை என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிற எனக்கு. அவளை பெற்று போட்டுவிட்டு போனாளை புண்ணியவதி. அவளுக்கு ஏன் எங்கள் வம்சம் முழுவதுக்குமே தலை குனிவை உண்டாக்கிவிட்டாள். பாவி பாவி. பொறு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உன் மருமகளிடம் ஜம்பம் அடித்து கொண்டாயே, ஞாபகம் இருக்கிறதா? நம் குடும்பத்தில் தப்பா அப்படியெல்லாம் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன் என்று. அதற்கு என்ன அர்த்தம்? மகா புத்திசாலி என்று மனத்துக்குள் நினைச்சுக்கிட்டு கர்வப்பட்டு கொண்டிருந்தேன். கடவுள் சரியாக மட்டும் தட்டிவிட்டார். அதற்கு சொல்ல வரவில்லை. எந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் என்று சொன்னாய்? கொஞ்சம் விளக்க முடியுமா? சொந்தக்கார பெண் ஒருத்தி ஒரு பையனை விரும்பியதாகவும் கண்டிப்பாக தன் அப்பா அவனுக்கு பண்ணி வைக்க மாட்டார் என்று தெரிந்தவுடன் அவனோடு அவள் வீட்டை விட்டு போய்விட்டதாகவும் மருமகள் சொன்னாள். அந்த மாதிரி நம் குடும்பத்தில் நடக்காது, நடக்க விட மாட்டேன் என்று தான் சொன்னேன். அதாவது என் பெண் ஒருவனை விரும்புவதாக தெரிந்தால் உடனே முன்னின்று அவர்கள் கல்யாணத்தை நடத்தி வைத்து விடுவேன். ஏடாகூடமாக எதுவும் நிகழ்ந்து குடும்பத்துக்கு கெட்ட பெயர் ஏற்பட இடம் கொடுக்க மாட்டேன் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாய், அப்படித்தானே? இல்லை, காதலிக்கிறேன் என்கிறது, கடுதாசி எழுதுகிறேன் என்கிறது. அந்த அசிங்கமெல்லாம் நம்ம வீட்டில் நடக்காது என்ற அர்த்தத்தில் தான் சொன்னேன். ஒரு நிமிடம் கிளப்பில் மணியின் கல்யாண விஷயத்தை பற்றி சுந்தரபாண்டியன் கிளப்பினார் அல்லவா? அப்போது மணி வாய்விட்டு ஒன்றும் சொல்ல மாட்டா. அவள் விருப்பத்தை நாமே ஊகித்து அவளுக்கு யாரை பிடிக்கிறதோ அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ எண்ணியதுண்டா இல்லையா? அது உண்மைதான். ஆனால் மணி இப்படி கேவலமாக காதல் கீதல் என்று நீ விருப்பம் என்று கௌரவமாக சொல்வதை இளவட்டங்கள் காதல் என்கிறார்கள். இரண்டும் ஒன்றுதானே. கண்ணா பின்னா என்று அவன் கிறுக்கி இருக்கிறான். அதை இவள் பீரோவில் வைத்து பூட்டி வைத்துக் கொண்டு சே உனக்கு ஏற்பட்டிருக்கிற வேதனைக்கான உண்மை காரணத்தை சொல்லட்டுமா? பொறாமையா? ஆமாம். நீ ஒரு தாயாக இருந்திருந்தால் அந்த உணர்ச்சி உனக்கு உண்டாகியிருக்காது. நீ தந்தை தானே. அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆத்திரம் பீரிட்டு கொண்டு வருகிறது. புரியவில்லையே. நீ ஒரு தாயாக இருந்திருந்தால் உனக்கு பிறந்திருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்த மாத்திரத்தில் இது அயலார் வீட்டு சொத்து, உரியவர் கையில் ஒப்படைக்கும் வரையில் நம்மவள் என்ற உணர்வு உண்டாகியிருக்கும். ஊட்டி வளர்க்கும் போது, சீவி சிங்காரிக்கும் போதும் அந்த உணர்வு உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உன்னைப் போல பெண்ணிடம் பாசம் வைத்துள்ள தந்தையாருக்கு அந்த ஞானம் கிடையாது. ஞானோதயம் உண்டாகும் போது நாம் வளர்த்த குழந்தையை நேற்று வந்தவன் யாரோ தட்டி கொண்டு போகிறான் என்ற கட்டம் வரும்போது பொறுக்கவில்லை. மூக்குக்கு மேல் கோபம் வருகிறது. அதெல்லாம் இல்லை. பிறந்த இடத்தில் செல்லமாக வளர்ந்தவளாயிற்றே, புகுந்த வீட்டில் கண்ணை கசக்காமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை எனக்கு. எல்லா வகையிலும் அவளுக்கு தகுந்தவனாக பார்த்து நான் ஏற்பாடு பண்ணுவதற்குள் சூரியகாந்தனுக்கு என்ன தகுதி இல்லை என்கிறாய்? அயோக்கியன் என்ன துணிச்சிருந்தால் என் பெண்ணுக்கு ஒரு பக்கம் காதல் கடிதம் எழுதி கொண்டு இன்னொரு பக்கம் கிளப்பிலும் பீச்சிலும் என்னை காணும் போதெல்லாம் சலாம் போட்டு பல்லை காட்டி ரொம்ப நல்லவன் போல வேடம் போட்டிருப்பான். அவனை அதாவது உன்னை பெரிதாக நினைத்து மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் உனக்கு மாப்பிள்ளையாக வர தகுதி இல்லை என்கிறாய். அப்படி இல்லை. பெண்ணின் அன்பை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, பெற்றவரின் ஆசையும் வேண்டும் என்று நினைக்கிறவனை உனக்கு பிடிக்காது. அதாவது சொல்வதை கேள், காதலாவது கடிதமாவது என்று உருமிக்கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை. பெண்ணின் மனம் உனக்கு புரிந்து போயிருக்கிறது. பையனை பற்றி தீர விசாரி. பெண்ணை வைத்து காப்பாற்ற முடியாதவன் என்றோ, நேர்மை இல்லாதவன், குடிகாரன், ஒழுக்கம் கெட்டவன், நோயாளி என்றோ சந்தேகப்பட ஆதாரம் இருந்தால் விஷயத்தை ஊற்றி போடலாம். பையன் பரவாயில்லை, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று தெரிந்தால் கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதுதான். அவன் தாயார் லால்குடிக்கு பக்கத்தில் சேமபுரம் கிராமத்தில் இருக்கிறாளாம். அங்கே உன் காரியதரிசியை அனுப்பி விசாரித்து விட்டு வர சொல். வாரத்தேர்வில் குறைந்த மார்க் வாங்கியிருந்தவர்களுக்கெல்லாம் திங்கட்கிழமை என்று மறு பரீட்சை. அதற்காக பிரீத் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள். கையில் புத்தகம், ஆனால் கவனமோ புத்தகத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் போய்கொண்டிருந்தது. யோகலட்சுமி நீலாவதி தலைவாரி கொண்டிருந்தால் எதையோ எண்ணி உள்ளுக்குள்
வருந்தி கொண்டிருப்பவள் போல முகத்தை தொங்க போட்டு கொண்டிருக்கும் அக்காவை பார்க்க பார்க்க பிரீத்துக்கு சிரிப்பாக வந்தது. புத்தகத்தை எடுத்து வாயை மூடிக்கொள்ளும் தருணம் அவள் படித்து கொண்டிருந்த பாடத்தில் ஒரு சொல் எழுத்து பிசாக அச்சிட்டிருப்பதை அப்போதுதான் கவனித்தாள். அது அவளுக்கு ஒரு டானிக் போல அமைந்தது. பேனாவை எடுத்து பிழையை வெகு சிரத்தையுடன் திருத்தினாள். பிறகு ஆராய்கையில் மேல் வரியோடு போய் அவளது எழுத்து உரசுவது போல் இருந்தது. அச்சான வார்த்தையை அடித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து ஒரு கோடு கிழித்து மேல் பக்கமாக கொண்டு போய் வார்த்தை முழுவதையும் அங்கேயே எழுதினாள். இந்த சித்திர பாட்டில் ஒரு 10 நிமிடத்துக்கு மேல் கழிக்க முடியவில்லை. வேறு என்ன செய்யலாம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த போது தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து எதிர்பாராத வகையில் அவளுக்கு கை கொடுத்து உதவிற்று. வெயிலில் எங்கோ போய்விட்டு வந்த லோகநாதன் என்று ஆயாச பெருமூச்சு விட்டபடி உள்ளே நுழைந்தது. நீலாவதிக்கு எரிச்சலாக வந்தது. வெளியில் சிநேகிதர்களோடு அரட்டை அடிச்சுட்டு குஷாலாக திரிவீங்க, வீட்டுக்கு நுழையும் போது ஊரில் உள்ள அசதியெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து அமுக்கும். சில பேர் சுபாவம் அப்படி என்றாள். யோகலட்சுமி அன்றிரவு ஊருக்கு புறப்படவிருந்தால் அதற்குள் தன்னை தவிர உலகத்தில் உள்ள அத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பெருமூச்சு விடும் வழக்கத்தை தாய்க்கும் தொற்ற வைத்து விட்டாளோ என்று சந்தேகப்படும்படியாக இருந்தது நீலாவதி பேசிய விஷயம். பாவம் அப்பா என்றாள் பிரீத் அனுதாபத்தோடு. ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் அவருக்கு எவ்வளோ அலைச்சல் மிச்சம். உனக்கு 100 வயசுமா என்றார் லோகநாதன். இப்போதான் கண்ணபிரான் வீட்டிலேருந்து வர்றேன். அவனுக்கு அடுத்த மாதம் ஒரு ஸ்கூட்டர் வருதான். கம்பெனி ஸ்கூட்டர் ஒன்று அவன் உபயோகத்துக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்லவா, இதை எனக்கு தர்றாத சொல்லிட்டான். தேவையில்லையே என்றாள் பிரீத். போகிற போது என்ன காலேஜில் விட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம். விலை என்னப்பா? 3500 ப்ளஸ் 1500. அது என்ன ப்ளஸ்ஸு? அசல் விலைக்கு மேலே கொடுக்குற ப்ரீமியமு. நீலாவதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆரம்பித்து விட்டு, ஸ்கூட்டர் வேண்டாம் மண்ணும் வேண்டாம், சும்மா கிடங்க என்று அவள் சத்தம் போடவும் லோகநாதனுக்கு கோபம் வந்துவிட்டது. குடிமொழிவதில் போகலாம், எதுக்காக நீலா கத்துற நீயே என்று கூச்சல் போட்டார் அவர். ஸ்கூட்டருக்காக ஒவ்வொருத்தரும் தவம் கிடக்கிறது உனக்கு என்ன தெரியும்? பக்கத்து வீட்டு சோமையாவை பாரு, பெயரை பதவி பண்ணி டெபாசிட் கட்டி வருடம் 4 ஆறுது. ஸ்கூட்டர் வந்த பாடில்லை. பழைய சிநேகிதம் ஆயிடுச்சான்னு இறக்கப்பட்டு தனக்கு வரப்போகிற வண்டியை கண்ணபுரம் எனக்காக விட்டு கொடுக்குறாங்கிறான். விட்டு கொடுக்குறாராமே விட்டு என்றாள் நீலாவதி எகத்தாளமாக. உள்ள வேலைக்கு மேலே 1000 கோடி 2000 கோடின்னு கொள்ளையடிக்க பார்க்குறது விட்டு கொடுக்குற லட்சணமா? தெரியாமல் தான் கேட்குறேன். புத்தகத்தை வைத்து விட்டு, அப்பா அம்மா சொன்ன பாயிண்ட் கவனிச்சிங்களா என்று தூபம் போட்டால் பிரீத். விவாதம் சூடு பிடிப்பதை காண அவளுக்கு ஏக கொண்டாட்டம். லோகநாதன் சவால் விடுகிற மனநிலையில் இருந்தார். கண்ணபிரான் கொள்ளையடிக்கிறான் வாஸ்தவம், அவங்ககிட்ட வாங்க வேண்டாம். கம்பெனி விலைக்கு இன்றைக்கி உன் அம்மா ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி தரட்டும், என் காதை ஒட்ட அறுத்துக்கொள்கிறான். நான் அம்மாவுடைய ரத்தத்தில் துளியன்னு ரோஷம் இருந்தால் அவள் கட்டாயம் இந்த சபதத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகணும். என்னம்மா சொல்கிறேன்? வாங்கி கொடுக்க முடியாவிட்ட காதை இழக்க தயாரா நீயே? பந்தயத்தில் அம்மா தோற்று போனாலும் எந்த காதை துண்டிக்கலான்னு பரிசோதனையில் அவள் ஈடுபட்டிருக்க நீலாவதி தலையில் மருந்துக்கு ஒரு கருப்பு மயிரை காணோம். இப்போது என்ன ஸ்கூட்டர் ஆசை வேண்டி கிடக்குங்கிறேன் என்று கணவனை கிண்டல் செய்ய முற்பட்டாள். இவர் ரொம்ப இளமையாக்கும் என்று பதில் வெட்ட அவருக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. பாக்கி இருக்கிற பல்லையும் பிடுங்கி கொண்டு விட்டு தான் முழு செட்டு கட்டி தந்துடுறேன்னு பல் டாக்டர் சொல்லி 4 நாள் ஆள இவன் என்ன கேலி செய்கிறான் என்றார் அவர். கேட்டியாம்மா அப்பா சொல்கிறத என்றாள் பிரீத். பல் செட் எவ்வளோ நாளாகுன்னு டாக்டர் சொன்ன மாத்திரத்தில் அப்புறம் பார்க்கலான்னு ஓடி வந்தது தானே நீங்கள்? உங்கள் மவுஸ் எனக்கு தெரியாதா என்றால் நேரடியாக நீலாவதி. ஸ்கூட்டர் வாங்குகிற ஆளை பார்க்கல. பிரீத்துக்கு கல்யாணம் ஆனதும் சூரியகாந்தனிடம் பணம் கறக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பிளான் போட்டு கொண்டு இருக்கீங்களாக்கும். அதெல்லாம் நடக்காது, சொல்லி வைக்கிறேன். அவள் குத்தி காட்டியதும் அதுவும் யோகலட்சுமியின் முன்னிலையில் அப்படி பேசியதும் லோகநாதனுக்கு ரோஷம் வந்து விட்டது. பதில் எதுவும் சொல்லாமல் எழுந்து வெளியே போய்விட்டாள். அம்மா என்னை லால்குடிக்கு கொண்டு போய் விடுவதாக சொல்லியிருந்தாரே என்று முனகினாள் யோகலட்சுமி. ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ள வந்துடுவாரா? அவளுக்கு எங்குமே தனியாக போய் பழக்கமில்லை. உற்சாகத்துடன், அப்போ அவர் ஹோட்டல்ண்ணே, நான் கொண்டு போய் லால்குடியில் ஒன்று விட்டுட்டு வரேன் என்று முன் வந்தாள் பிரீத். மறுநாள் பரீட்சையிலிருந்து தப்பிக்க அவளுக்கு வழி கிடைத்து விட்டது. தொடரும்.